பிக் பாஸ் பார்க்க முடியலன்னு கவலைப்படுறீங்களா? ஃபுல் எபிசோடை பற்றி டாமினிக் சொன்னாலே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிடும். அப்படி தினமும் பிக் பாஸை ரிவ்யூ பண்ணக்கூடிய டாமினிக்கின் பிக் பாஸ் ரிவ்யூ ஷோவை மறக்காமல் பாருங்கள். நான் அதை பார்த்து நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஏதோ ஒரு அப்படின்னு கமெண்ட்ஸில் படித்தேன், பார்த்து தெரிஞ்சுக்கணும். தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். It is really our duty to plan the saplings and get the nature going, because without that we are nothing. So அது definitely அது எல்லாருமே அந்த ஒரு விஷயம் வரணும். And I'm so happy that Intercontinental has taken up this measure to restore everything and get everything going back to the original state, right? So it is a small initiative, but ஆனா இதுல இருந்து பார்த்து நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 200% நம்ம வந்து back to form வந்துரும். So Chennai would definitely be a beautiful place. It's already a beautiful place, and I never complain of the Chennai weather, I'll tell you something about the Bangalore. Chennai's weather is for hard-working people who are always on the doors. Like the heat keeps you going. But when I go to Bangalore, all I want is to go to my bed, just sleep, and it's just that I feel very lazy when I get to Bangalore. So yeah, we have a very active, very beautiful weather in Chennai. I always enjoy it. In Chennai, I just cannot leave this place like that. Nobody can complain of my city's weather. And yes, and at this stage, I would definitely love to call Ashik Alman here. Yes, this man is behind the whole concept, and he deserves a big round of applause. This is just brilliant. நான் எனக்கு சொன்னா எனக்கு வந்து அது கரெக்டா வருமான்னு தெரியாது, because he had so many details to it. So அது வந்து ஆஷிக் டெஃபினட்டா நீங்க ஷேர் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க சொல்லும் போது எனக்கு அது கேட்கும் போது அப்படியே ஒரு புல்லரிச்சு போச்சு. என்னடா இது உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி. So you definitely have to share a few words with him. இந்த டீம் எதுக்காக பண்ணோம்னா, சரி எங்களுக்கு ஒரு உணர்வு இருந்தது. சரி, நம்ம தமிழகத்தை பேஸ் பண்ணி முன்காலத்தில் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, இது வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, இது நம்ம தேசிய பணமரங்கிறது வந்து தேசிய ஆதி கற்பக விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது எங்கள் முன்னோர்கள் கிட்ட நீங்கள் தாத்தா எங்களுக்கு கதை சொன்ன விஷயத்துல தான் நான் இந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இதில் முக்கியத்துவம் என்னென்னா, இந்த பனைமரத்தில் இதோட வேர் ரொம்ப ஆழமாக போனதுனால நிலத்தடி நீரை வந்து தக்க வச்சுக்கூடிய தன்மை உண்டு. என்றைக்கு இந்த பனைமரம் அழிய ஆரம்பிச்சதோ நம்மளோட நிலத்தடி நீரும் கம்மியாக ஆரம்பிச்சு. அதனால விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. ஸோ அதனால அதை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கணும். நம்ம மரம் வளர்க்கணும், நிலத்தடி நீரை பாதுகாக்கணும்னா நிறைய பனைமரங்கள் இருந்தால் தான் நம்மளால் ஓரளவுக்கு இந்த இடத்துல தக்க வச்சுக்க முடியும். ரெண்டாவது, இது கொடுக்குற பயன்கள் கருப்பட்டி, பதவி, இல்லைங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பனங்கிழங்கு, நொங்கு, பனம்பழம். ஸோ இது கிடைச்சதுனால தான் நம்ம அந்த காலத்துலலாம் வந்து இதுதான் உணவாக இருந்தது. இதை சார்ந்து தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சரி இது நம்ம இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியுமா தெரியாதான் நமக்கு தெரியாது. சரி, நம்மளுக்கு தெரிஞ்சு எதுனாச்சும் வெளியே காட்டணும், அந்த ஒரு எண்ணம் தான். தேங்க்யூ வெரி மச். Thank you so much, and thank you so much, Mr. Irfan and Mr. Anand, for having me over. It is always, it feels like home whenever I come to this place, because we've been to all the resorts in Asia, but then Intercontinental remains my favorite most ever. Thank you. ஸோ திஸ் இஸ் த சீசன் ஆஃப் செலிப்ரேஷன் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ கிறிஸ்மஸ், நியூ இயர்னு அடுத்தடுத்து வந்தாச்சு. ஸோ 2020 நமக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு இயராக இருந்தாலும் நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லதும் கொடுத்துருக்கு. we are able to spend time with family, friends. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்காது, நோட்டீஸ் பண்ணாதெல்லாம் இந்த வருஷம் நிறையா நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி மட்டும் எடுத்துக்கிட்டு we'll step into 2021. அண்ட் டாக்ஸ் ஆஃப் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ஸோ தமிழர் திருநாள், இதை நம்ம எல்லாருமே ஒத்துமையாக கொண்டாடுற ஒரு விஷயம். அண்ட் பொங்கல் அப்படின்னாலே தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே நன்மை மட்டுமே நடக்கும். ஸோ அதனால் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கு. தேங்க்யூ.
Good evening. My name is Anand Nair. I'm the General Manager of the Intercontinental Chennai Mahabalipuram Resort. It's the tree lighting ceremony that we are conducting here today evening. This event is being done to usher in the Christmas New Year festivities for this season. We wanted to make two important announcements for the spirit. One is that we have launched a Grow a Tree project in which we are starting off with planting of 40 saplings immediately. This is to ensure that we give back to nature what we lost during the time of Cyclone Nivar. Secondly, during the time of Christmas New Year, we have tied up with Child Rights in You, Cry Foundation, and we will be donating 100 rupees from every table that dines in the Melting Pot or the Tawapeng restaurant of ours between the 24th of December to the 31st of December. And this would be donation that would be made towards the Vyasarpadi Foundation that the Cry Foundation has been supporting. Thank you. Have a nice evening. வணக்கம், என் பேர் ஆஷிக் அஹமத். நான் வந்து இந்த ஹோட்டலோட சீஃப் இன்ஜினியர். இந்த ஈவெண்ட் வந்து நம்ம பண்ணுறது எதுக்குன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்டிங் செரிமனியாக பண்ணோம். ஸ்பெஷலைசேஷன்னா நான் இதில் என்ன ஸ்பெஷல்னால் நம்மளோட ட்ரீ லைட்டிங் செரிமனியில் இது வந்து ஒரு வித்தியாசமாக இயற்கைக்கு சான்றது ஒரு இயற்கை ஃப்ரெண்ட்லியாக பனைமரத்தோட ஓலைகளில் வச்சு செஞ்சது. எதுக்காக இது செஞ்சோன்னா ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி உருவாக்குறதுக்காக. பனைமரம் எவ்வளோ முக்கியம் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு. இது ஒரு தேசிய மரம், தமிழகரோட தேசிய மரம். இது அழிஞ்சிட்டு போயிட்டுருக்கு, இதை பாதுகாக்கணும். அதனால் நம்மளுக்கு என்னென்ன பயன், அதுக்காக தான் கீழே இதில் நிறைய நொங்கு, அது பனங்கிழங்கு, அப்புறம் அதோட குருத்து எல்லாமே எடுத்து வச்சு ஒரு டிஸ்பிளேக்காக வரப்போகிற காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு இதை பற்றி தெரியணும். இது எவ்வளோ முக்கியம். பனைமரம் இருந்தால் நிலத்தடி நீரை பாதுகாக்கலாம், அதை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கலாம், மண் சரிவை தடுக்கலாம். இதால் கிடைக்கக்கூடிய நிறைய மெடிக்கல் ஃபுட்ஸ் இதை பற்றி வந்து நிறையா இருக்குது. கருப்பட்டி, உடல்நலுக்கு சளியை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி மரங்கள் எவ்வளோ வளர்ப்போமோ அவ்வளோக்கு எவ்வளோ இயற்கைக்கு நன்மை. நம்ம மரத்தை இயற்கையை சார்ந்து வாழணும். அதுக்காக தான் இந்த டெடிகேஷன். பனைமரத்தை வச்சு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணோம். தேங்க்யூ. Good evening. This is Irfan Khan. I'm the Director of Sales and Marketing at the hotel. We would like to welcome you all to our hotel for the coming festive season. As you can see behind me, the tree that you see is made up of all the leftover leaves which were in the wake of Cyclone Nivar currently. We try at the Intercontinental, we try to restore balance of the environment, and the caption for today also is fitting for that same purpose. It is to restore beauty, faith and soul, and that's exactly what we are trying to do here at the Intercontinental. I welcome you all with all my heart for the coming festive season to our resort. Thank you so much. தூய கல்ச்செக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில்.